அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 4ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2024 அன்று எமது அஸ்ஸதகத்துல் ஹைரா சேவைக்கு தங்களுடைய முடியுமான சதகா தொகைகளை தந்துதவிய உறவுகளினுடைய விவரம் இதோ. அந்த அடிப்படையில் 4ஆம் திகதி அக்டோபர் முதன்மை சதகா வரவாக ஒரு சகோதரியின் மூலமாக 200 ரூபா வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான சதகா தொகையாகவும், மஸ்ஜித் ஒன்றுக்கு தேவையாக இருக்கக்கூடிய மையவாடி காணி கொள்வனவுக்கான தொகையாக 50 ரூபா சதக்கா பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 250 ரூபா மொத்தமாக அவர்கள் 77வது சதக்கா வரவாக மேற்படி இந்த சேவைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான தற்போதைய நிதி 76,103 உயர்வு. அதே போன்று மஸ்ஜித் ப்ராஜெக்ட் மையவாடி காணி கொள்வனவுக்கான முயற்சிக்கு 80,030 ரூபாவாக உயர்வு கண்டிருக்கிறது. அதனை அடுத்து நாவலப்பிட்டியா பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரி மூலமாக பெரியோர் எதிர்பார்ப்பு மீளா பயணம் சென்றிருக்கக்கூடிய தன்னுடைய தாயினுடைய பங்களிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த சகோதரின் மூலமாக இந்த தொகை அனுப்பப்பட்டிருக்கிறது. மேற்படி இந்த தொகை அன்னாருடைய கணவரூடாக, அதாவது மரணித்த அந்த தாயினுடைய கணவர் மூலமாக என்னுடைய கைகளிலே கிடைக்கப்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் மேற்படி இந்த 5000 ரூபா சதக்கா தொகை மையவாடி காணி கொள்வனவுக்காக சேர்த்து கொள்ளப்படுகிறது அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக. அதனைத் தொடர்ந்து படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த தாயினுடைய மறு உலக பயணம் மட்டுமல்ல, அந்த மன்னரை வாழ்க்கையையும் செழிப்பு மிக்கதாக, வெளிச்சம் நிறைந்ததாக, விசாலம் கொண்டதாக ஆக்கியருவானாக. அவர்கள் செய்த நல்ல காரியங்களுள் சிறந்த ஒன்றுதான் சாலிஹான குழந்தைகளை மண்ணுக்கு மேலால் விட்டு சென்றிருப்பது. எனவே அவர்கள் மூலமாக நடைபெறக்கூடிய அத்துணை நல்ல காரியங்களினுடைய பங்குகளை அந்த தாய்க்கு நிரந்தரமாக அல்லாஹு தஆலா கொண்டு போய் சேர்த்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அடுத்ததாக இன்னும் ஒரு சகோதரி மற்றும் அவர்களுடைய மகன் இணைவாக நாவலப்பிட்டிய மண்ணிலிருந்து மேற்படி இந்த சதகா தொகை நேற்றைய வெள்ளிக்கிழமை அன்று 4 அக்டோபர் 2024 அன்று கிடைக்கப்பட்டிருந்தமை 1000 ரூபா. அதனையும் சேர்த்து வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக 500 ரூபாவும், மையவாடி காணி கொள்வனவுக்காக 500 ரூபாவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு சகோதரி நாவலப்பிட்டிய பகுதியை சேர்ந்தவங்க மாஷா அல்லாஹ் சிறு தொழில் முயற்சி செய்யக்கூடிய ஒரு சகோதரி தன்னுடைய ஆரம்ப இந்த முயற்சி காலகட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய லாபத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த தொகையை அனுப்பியிருந்தாங்க. மொத்தமாக 350 ரூபா, 200 ரூபா தனியாகவும் 150 ரூபா தனியாகவும். எனவே கிடைக்கப்பெற்ற இந்த 350 ரூபாவை 200 ரூபா வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக அந்த சதக்கா முயற்சிக்காகவும், அடுத்ததாக மஸ்ஜித் ப்ராஜெக்டுக்காக 150 ரூபா சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சகோதரி படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த சகோதரி எதிர்பார்த்திருக்கக்கூடிய என்ன நல்ல விடயங்களை எதிர்பார்த்து இந்த சதக்காகுவை வெளிப்படுத்தியிருக்கிறாங்களோ படைத்தவன் அதை நிறைவாக அறிந்தவன். இவர்களுடைய தொழில்துறவுகள், வருமான வழிகள், முயற்சிகள்லாம் ஹலால் நிறைந்த சம்பாத்தியத்தை மன நிறைவாக படைத்தவன் கொடுத்தருள்வதோடு படைத்தவன் விரும்பும் வழிகளில் செலவு செய்வதற்கான வளம், பலம் ஆகியவையை நிறைவாக படைத்தவன் கொடுத்தருள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சகோதரி திகன உடிஸ்பத்துவ பகுதியிலிருந்து மேற்படி இந்த சதக்கா தொகை 200 ரூபா அனுப்பி வைத்திருந்தாங்க. மேற்படி இந்த தொகையும் 2 முயற்சிகளுக்கு பிரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரியினுடைய தாயினுடைய பிறந்த நாள் நினைவாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த சகோதரி செய்திருக்கக்கூடிய நல்லதோர் முன்மாதிரியான செயல்பாடு இது. அந்த அடிப்படையில் இந்த சதக்கா தொகை அந்த தாயினுடைய இம்மை வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலேயும், எல்லா எதிர்பார்ப்புகளிலேயும் படைத்தவன் நிறைவான உதவியாளனாக அவர்கள் விரும்பும் வழிகளில் அமையப்பெற வேண்டும். அந்த தாயும் அந்த சகோதரியினுடைய வாழ்க்கை அல்லாஹ் செல்வாக்கு மிகுந்ததாக, படைத்தவனுடைய அச்சம் நிறைந்ததாக, அவனுடைய உதவி நிறைந்ததாக ஆக்கியருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சாலிஹான பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களுடைய அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலம் மாத்திரமல்ல, அந்த பெற்றார்களும் வீணாக போவதில்லை. படைத்தவன் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நேற்று தினம் முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உறவுகளே, நீங்களும் உங்களால் முடியுமான சதக்கா தொகைகளை எமது மறைமுக சதக்கா சேவையாகிய அஸ்ஸதகத்துல் ஹைரா சேவைக்கு உங்களால் முடிந்த சந்தர்ப்பங்களில், முடிந்த நாட்களில், முடிந்த நேரங்களில் உங்களால் முடிந்த சதக்காக்களை கொண்டு உதவி செய்யலாம். கரம் கொடுங்கள், அறம் செய்ய. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனுல் ஜஸா. நான் அஸ்ஸதகத்துல் ஹைரா பிரதான எட்மின் சகோதரர். தொடர்பிலக்கம் 0773666266. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு காணொளியில். ஜஸாக்குமுல்லாஹ்.